சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வருமான வரி தாக்கல் முறைகேடு செய்த திமுகவின் மூத்த அமைச்சரும் திமுகவின் பொதுச் செயலாளருமான துரைமுருகனை சிறையில் அடைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். அது மட்டுமல்ல, திமுகவின் அறக்கட்டளையும் வருமான வரித்துறை தாக்கல் செய்யவில்லை என்றும் இது 2019ஆம் ஆண்டில் இருந்தே பல்வேறு குளறுபடிகள் துரைமுருகன் அவர்கள் செய்துள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சரியான சாட்சிகளையும் நீதிமன்றத்தில் தற்பொழுது வருமானத்துறை அதிகாரிகள் ஆதாரங்களை சாட்சிகளுடன் தெரிவித்திருப்பது, சிறைக்கு செல்வார் என்ற தகவலும் துரைமுருகன் பிடியில் தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவும் கதரும் விதமாக மாறிவிட்டது. ஒருவேளை துரைமுருகன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாலோ அல்லது அவரது கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டாலோ அது வருகின்ற சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை திமுக ஏற்படும். ஏனென்றால் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த 7 மாதத்தில் தமிழக மக்கள் ஏற்கனவே திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே வேண்டாம் என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளோ அல்லது வருமானத்துறை அதிகாரிகளோ திமுகவின் மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்களை கைது செய்யும் பொழுது அதை வைத்து நிச்சயம் எதிர்க்கட்சியினர்கள் விமர்சனங்களையும் அரசியலையும் செய்யக்கூடும். இதனால் திமுகவின் ஓட்டு வங்கி இழக்க நேரிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சமீபத்தில் கூட அமலாக்கத்துறை அதிகாரிகள் துரைமுருகனின் வீட்டில் சோதனைகள் நடத்தியதும் அவர் நெஞ்சுவலி வந்ததாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதையும் நாம் பார்த்திருப்போம். அது அவரது கைதிலிருந்து தப்பிப்பதற்கு முன்கூட்டியே மருத்துவரின் ஆலோசனையை பெற்றிருப்பதையும் நாம் உறுதி செய்தோம். தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளை தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அல்லவா. 2 நாட்களில் மீண்டும் மருத்துவமனையில் துரைமுருகன் அனுமதிப்பார். மேலும் தற்பொழுது கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டால் நிச்சயம் திமுகவின் ஒட்டுமொத்த கதறலும் வெளியே வரும். நிச்சயம் கைது செய்வது சரியா தவறா, அப்படி கைது செய்யப்பட்டால் அதற்கு அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சிறைக்கு செல்லும் திமுகவின் மூத்த நிர்வாகியும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் கதரும் திமுக. இதை பற்றியான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.